இந்தியன் உமன்ஸ் டீம் won the வேர்ல்டு கப் 2025. ஒரு மிகப்பெரிய பெருமை நம்ம இந்தியாவுக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்திய மகளிர் அப்படின்னு சொன்னால் இந்திய மகளிருக்கு இருக்க ஒரு நேமை வந்து நாங்கள் உலகம் ஃபுல்லாக உலகக்கோப்பையை வின் பண்ணி மாற்றுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய பேர் உருவான நாள் தான் நவம்பர் 2, 2025. எஸ், நாம் ஒரு ட்ராட், கிட்டத்தட்ட ஒரு வறட்சி, வேர்ல்டு கப்புக்கான வறட்சி அப்படின்னு சொல்லலாம். அதுவும் உமன்ஸ் கிரிக்கெட்டில் ஒரு 50 ஆண்டுகள் ஒரு வறட்சியை நம்மளோட கேர்ள்ஸு இந்த நைட், அதாவது நவம்பர் 2 அந்த நைட் வந்து கம்ப்ளீட்டாக பேனிஷ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான பர்ஃபார்மன்ஸுங்க. இதில் என்ன ஒரு ஹைலைட்னா, இவங்க பர்ஃபார்ம் பண்ணாங்க, இவங்களால தான் வின் பண்ணுச்சு. அவங்க பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணதுனால தான் வின் பண்ணுச்சு. இவங்க கேட்ச் பிடிச்சதுனால தான் வின் பண்ணுச்சு. அந்த மோமெண்ட் நடந்ததுனால தான் இந்த கேம் மாறுச்சு அப்படின்னு எதுவுமே சொல்ல முடியாது. இட்ஸ் அ டீம் எஃபர்ட். 11 பேருமே உயிரை கொடுத்து ஆடி இருக்காங்க. ஒரே ஒரு இடத்துல 1-2 மிஸ்டேக்ஸ் அவங்களுக்குள்ள இருந்தாலும் ஒரு இடத்துல கூட கிவ் அப் அப்படின்ற ஒரு விஷயம் இல்லாமல் அந்த ஒரு ஃபுல் ஃபோக்கஸ்டாகவும் டிட்டர்மைண்டாகவும் இந்தியாவுக்கு இந்த கப்பை வாங்கி கொடுக்கணும் அப்படின்ற ஒரு வெறி இருக்குது பார்த்தீங்களா. அப்பார்ட் ஃப்ரம் பேஷன், ஹாபி, ஆம்பிஷன் இதெல்லாம் தவிர்த்து வெறி, அந்த வெறி தான் வேர்ல்டு கப்பை வந்து லிஃப்ட் பண்ணியிருக்கு. ஹேட்ஸ் ஆஃப் டு இந்தியன் உமன்ஸ் கிரிக்கெட் டீம். இன்னைக்கு வீடியோவில் இந்தியாவோட ஜேர்னி இந்த ஃபைனலில் மட்டும் இல்லை, உமன்ஸ் கிரிக்கெட்டே எப்படி ஆரம்பிச்சது, இந்த அளவுக்கு நம்ம எப்படி ரீச் ஆகி வளர்ந்துருக்கோம் அப்படின்றத ஷார்ட் அண்ட் கிறிஸ்பாகவும் இருக்கும், அதே சமயம் கொஞ்சம் டீட்டெயிலாக இருக்கும். பட் மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ உங்களுக்கு சப்போஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ இல்லை வேறு யாருக்காவதோ இன்னும் வந்து டீட்டெயில்டாக உமன்ஸ் கிரிக்கெட் எப்போ எவல்யூஷன் ஆச்சு, இந்தியாவோட பங்கு என்ன, இதுக்கு முன்னாடியும் இந்தியா வேர்ல்டு கப்பை ஹாஸ்ட் பண்ணியிருக்காங்கன்ற ஃபேக்ட் எல்லாம் இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம கார்த்திக் ரவிச்சந்திரன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்தியாவோட வேர்ல்டு கப் ஜேர்னி அப்படின்றத வந்து ஒரு 2000லேருந்து நிறைய பேர் பார்த்துருக்கலாம், தெரிஞ்சு கேள்விப்பட்டிருக்கலாம். ஏன்னா அதுக்கு முன்னாடி டெலிவிஷன் இல்லை டெலிகாஸ்ட்லாம் வந்து மோஸ்ட்டாக உமன்ஸ் கிரிக்கெட் அப்படின்றதுக்கு வந்து பெருசாக ஃபோக்கஸ் கொடுக்க மாட்டாங்க. ஸோ அதுக்கான ரீசன் அப்படின்றது நிறைய இருக்குங்க. டிஆர்பி இல்லை வேர்ல்டு பாலிடிக்ஸ் இல்லை வந்து இன்டர்னல் பாலிடிக்ஸ் இதெல்லாம் நிறைய இருக்குது. ஸோ அப்பார்ட் ஃப்ரம் தட் அந்த பாலிடிக்ஸ்லாம் இப்போ பிரேக் ஆகி எங்கேயோ போயிடுச்சு. எனக்கு வந்து தீப்தி சர்மாவை தெரியும், எனக்கு வந்து ஜெமிமாவை தெரியும், எனக்கு ஸ்மிருதி மந்தனாவை தெரியும், கௌரை தெரியும், கேப்டன் கௌரை தெரியும். இந்த மாதிரி அந்த ரெகக்னைஸ்டு நேம்ஸ் வந்து நிறைய வந்து இப்போ இந்திய மக்களோட மைண்ட்லேயும் சரி, வேர்ல்டில் இருக்கிற நிறைய பேரோட மைண்ட்லேயும் செட் ஆகிடுச்சு. இன்ஃபேக்ட் நான் ஒரு 90s கிட் அப்படின்றதால எனக்கான ஃபெமிலியர் நேம்ஸ்லாம் நிறைய இருக்குது, அதை நான் வந்து போக போக சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து 1973 அஃபிஷியலாக உமன்ஸ் கிரிக்கெட் அசோசியேஷன் அப்படின்ற ஒரு விஷயத்தை இந்தியாவில் ஆரம்பிக்கிறாங்க. எப்போ? 1973. யோசிச்சு பாருங்க, 1970s உமன்ஸுக்காக ஆடுறது அப்படின்றது ஈஸியான விஷயம் கிடையாது. 1970லேருந்து 2025 வரைக்கும் மொத்தமாகவே உமன்ஸ் கிரிக்கெட்டுக்காக ஆடினவங்களோட லிஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் 157 பேர் தான். ஸோ எவல்யூஷன் எந்த அளவுக்கு மாறி இருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அப்போ இருந்த அந்த உமன்ஸ் கிரிக்கெட் அசோசியேஷனை வச்சு இந்தியாவில் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. 1978 இந்தியா வந்து வேர்ல்டு கப் ஃபார் உமன்ஸ் கிரிக்கெட்டை வந்து ஹாஸ்ட் பண்ணுறாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக நம்ம அப்போ ஜெயிக்கல. ஸோ அப்போ இருந்த கேப்டனோட நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாந்தா ரங்கசாமி. இவங்க தான் வந்து ஃபர்ஸ்ட் எவர் டெஸ்ட் உமன்ஸ் கிரிக்கெட் டீமோட கேப்டனாக இருந்திருக்காங்க. ஸோ இவங்களோட வழி வந்தவங்க தான் இப்போது இந்தியாவை வந்து ஒரு வேற லெவலில் எடுத்துகிட்டு போயிட்டு கிரிக்கெட்டை இந்த லெவலுக்கு எவல்யூஷனாக நிற்பாட்டியிருக்காங்க. ஸோ இதுக்கு நடுவில் நிறைய பேர் இப்போ எப்படி பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு எப்படி கிரிக்கெட் அப்படின்னா எப்படி தெரியும்னா, எம்எஸ் தோனி, ரோஹித் சர்மா இல்லை விராட் கோலி அப்படின்ற மாதிரி மென்ஸுக்கு தெரியும் போது, பட் கொஞ்சம் பின்னாடி போய் பார்த்தோம் அப்படின்னா தாதா சர்வோ கங்குலி அவரு, அதுக்கு முன்னாடி போய் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப டிஸ்ட்ரக்டிவான கிரிக்கெட் ஆடின கபில் தேவ், இவங்கள மாதிரி ஆளுங்கள்லாம் நிறைய இருக்காங்க. ஸோ விதை போட்டது அப்படின்றது ஒருத்தங்க இருந்தாலும் அதை இன்னைக்கு மரமாக பழமாக அறுவடை பண்ணுறது அப்படின்றது இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ் தாங்க. அந்த மாதிரி வழியில் வந்தவங்க தான் இப்போ இருக்கிற ஸ்மிருதி மந்தனாக இருக்கட்டும், ஹர்மீத் கௌராக இருக்கட்டும், இன்னும் நிறைய பேர் கேப்டன்ஸு எல்லாருமே அவங்க காமிச்ச ஒரு மிகப்பெரிய வேவை பின்பற்றிட்டு வந்திருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 1978 அப்புறம் இந்தியன்ஸ் உமன்ஸ் கிரிக்கெட் டீமுக்கு பெருசாக ஃபோக்கஸ் கிடைக்கல. பட் ஆனால் உமன்ஸ் கிரிக்கெட் ஆட இன்ட்ரெஸ்டாக இருக்கவங்க ஆடிட்டு தான் இருந்திருக்காங்க. ஸோ பெரிய பிரேக் த்ரூ எப்போ நடக்குதுன்னா 2000. ஸோ 2006 ஒரு பெரிய எவல்யூஷன் நடக்குது. என்னன்னா, அது வரைக்கும் வந்து உமன்ஸ் கிரிக்கெட் அசோசியேஷன் அப்படின்னு தனியாக இருக்கிற ஒரு கமிட்டி இல்லைனா ஒரு எப்படி சொல்ல ஒரு சங்கம், அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா பிசிசிஐயோட மர்ஜ் ஆகுறாங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்கள்,
இப்போ பிசிசிஐயோட நெட் ஒர்த் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 17,000 கோடி, 17,000 crores. அவங்களோட 2006 உமன்ஸ் கிரிக்கெட் டீம் வந்து மர்ஜ் ஆகும்போது ஒரு மிகப்பெரிய எவல்யூஷன் நடக்குது. ஏன்னா அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு தேவையான ஃபீல்ட்ஸாக இருக்கட்டும், அம்யூனிட்டிஸாக இருக்கட்டும், நிறைய விஷயங்கள், அதாவது அவங்க க்ரூம் பண்ணுறதுக்கு இல்லை வந்து க்ரோப் ஆகிறதுக்கு கிட்ஸாக இருக்கட்டும், கிரவுண்ட்ஸாக இருக்கட்டும், ப்ராக்டிஸாக இருக்கட்டும், எல்லாமே உமன்ஸுக்கு கிடைக்க ஆரம்பிக்குது. இதனோட ஒரு விளைவாக அடுத்த 10 yearsல பயங்கரமாக உமன்ஸ் கிரிக்கெட் டீம் எவால்வ் ஆகுது. ஸோ 2017 இந்தியா வந்து வேர்ல்டு கப் ஃபைனலுக்கு போகிறாங்க. இதுக்கு முன்னாடி 2 தடவை போயிருக்காங்க. அதில் 2017 ஃபர்ஸ்ட்டு இங்கிலாந்துக்கு அகேன்ஸ்டாக போகிறாங்க. ஒரு சின்ன மார்ஜினில் ஃபைனலில் லூஸ் பண்ணிடுறாங்க. ஸோ ஹார்ட் பிரேக்ஸ் அப்படின்றது நம்மளுக்கு புதுசு இல்லை. முன்னாடி இந்தியா வந்து 2005 வந்து ஃபைனல்ஸ் வரைக்கும் போகிறாங்க. எஸ், தோற்று போயிடுறாங்க. இந்த 2 ஹார்ட் பிரேக்ஸ் 2005 2017 நடந்த ஒரு ஹார்ட் பிரேக்ஸு. பட் 2017 ஒரு மிகப்பெரிய ஹிஸ்டாரிக்கலான ஒரு விஷயம் நடக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்தியன் டீமை லீட் பண்ணிட்டு இருக்க கேப்டன், உமன்ஸ் டீம் கேப்டன் ஹர்மன்பிரீத் கவுர் கிட்டத்தட்ட செமிஸ்ல 171 ரன் அடிக்கிறாங்க அகைன்ஸ்ட் ஆசிஸ், மைட்டி ஆசிஸ். ஸோ ஒரு மிகப்பெரிய விஷயம் நடக்குது. ஸோ வந்து அதுக்கு முன்னாடி வரைக்கும் உமன்ஸ் கிரிக்கெட் அப்படின்றது பெருசாக தெரியாமல் இருந்தது. ஸோ இந்த மாதிரி நடக்கும்போது வேர்ல்டு லெவலில் நிறைய பேரோட கண்ணு வந்து உமன்ஸ் கிரிக்கெட் டீம் மேலே விழ ஆரம்பிச்சது. ஸோ வந்து ஒரு மிகப்பெரிய பிரேக் த்ரூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2006 வந்து பிசிசிஐயோட மர்ஜ் ஆகுது. அதுக்கப்புறம் 2017 இந்தியா செமிஸ் வரைக்கும் போகிறது. அதுக்கு முன்னாடி 2005 வந்து இந்தியா செமிஸ் வரைக்கும் போகிறது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும்போது நம்ம ஊர்லேயும் கிரிக்கெட் வீராங்கனைகள் நிறைய பேர் இந்தியாவுக்காக ரெப்ரசன்ட் பண்ணி போயிட்டு இருக்காங்க அப்படின்றது வெளியே பயங்கரமாக தெரிய ஆரம்பிக்குது. 2023 அஃபிஷியலாக WPL எப்படி IPL இந்தியன் பிரீமியர் லீக்ன்ற மாதிரியோ உமன்ஸ் பிரீமியர் லீக்னு ஒன்று எடுத்துகிட்டு வரும்போது நிறைய பேருக்கு சான்சஸ் கிடைக்குது. ஏன்னா ஒவ்வொரு ஸ்டேட்லேருந்து 11 பேர் 15 பேர் எடுக்கும்போது வித் சப்ஸ்டியூட்ஸோடு எடுக்கும்போது எல்லாருக்கும் வாய்ப்புகள் பிரித்து கிடைக்குது. ஸோ நிறைய பேர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க, மேட்சஸ் என்டர்டைனிங்காக இருக்குது. ஸோ WPL வந்து இந்தியன் பீப்புள் லைக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒரே ஒரு விஷயம்தான், 130-140 கோடி மக்கள் தொகை இருக்கவங்க ஒரு ஸ்போர்ட்டுக்கோ இல்லை ஒரு பிஸ்னஸுக்கோ சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா அதோட க்ரோத் எப்படி இருக்கும் அப்படின்றத நீங்கள் கடைசி 15 வருஷம் IPLலேயே பார்க்கலாம். அந்த மாதிரி தான் WPLக்கு 2023 ஒரு பயங்கரமான ரெஸ்பான்ஸ் கிடைக்குது. நான் இதை வந்து ஏன் இந்த ஃபைனல் நடக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஃபைனலை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி பேசுகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ ஒரு பயங்கரமான ஹாட் ஸ்டேஜஸ்ஸு அப்புறம் ஹாட் டைம்ஸ் எல்லாம் உமன்ஸ் கிரிக்கெட் டீம் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நிறைய பேர் இப்போ இருக்காங்க. நம்ம வந்து ஜஸ்ட் லைக் தட் நிறைய பேரை சொல்கிறோம். அதாவது வந்து ஸ்மிருதி மந்தனா, ஹர்மன்பிரீத் கவுர், அப்புறம் ஜெமிமா ரோட்ரிகஸ், அப்புறம் வந்து தீப்தி சர்மா, ஷஃபாலி வர்மா, இப்படி வந்து ரிச்சா கோஷ், ராதா யாதவ். ரிச்சா கோஷ்லாம் சொன்னியே ஆகணுங்க, என்ன அடி ஃபைனலில் எப்பா கிண்டு விடுறாங்க, தூக்கி அடிக்கிறாங்க 6 எக்ஸ்ட்ரா கவர் மேலே. ஐயோ, இந்த மாதிரி அடிலாம் எனக்கு இன்னும் ரோஹித் சர்மா வந்து அந்த டைமில் இறங்கி ஆடுற மாதிரி இருக்குது. இன்ஃபேக்ட் அவர் கிரவுண்டில் தான் இருந்தார். அந்த ஆவி உள்ள பூந்துச்சான்னு தெரில. அந்த டைமில் அடித்தாங்க பாருங்க ஒரு நாக்கு. அது வரைக்கும் ஒரு ஸ்ட்ரைக் ரேட் அதெல்லாம் பொறுமையாக போயிட்டு இருந்தது மேட்ச்சில். நான் வந்து நேற்று நடந்த 100 overs கேமை ஒரே ஒரு பால், 100 overs இல்லை, அந்த ஃபுல் ஓவர்ஸ் கேம் லைக் 95 overs கேமை நான் ஃபுல்லாக பார்த்தேங்க. ஒரே ஒரு பால் கூட மிஸ் பண்ணாமல் பார்த்தேன். எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா அவ்வளோ சூப்பராக இருந்தது கேமு. நம்ம ரொம்ப கம்போஸ்டாக இந்தியன் டீம் வந்து இல்லை விடவே கூடாது அப்படின்ற வெறியில் இருந்தாங்க பார்த்தீங்களா, அது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இந்த நேம்ஸ்லாம் நான் சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல முக்கியமான ஒருத்தங்களை மென்ஷன் பண்ணியானோம், ஷஃபாலி வர்மா. இவங்க வந்து இட்ஸ் லைக் அ கோல்டன் ஆர்ம், கேர்ள் வித் கோல்டன் ஆர்ம். எப்படி வந்து நம்மளுக்கு 2011 த சிக்ஸர் கிங் யுவராஜ் சிங் இருந்தாரோ அந்த மாதிரி தான் நிறைய எனக்கு தேஜாவு மாதிரி இருந்ததுங்க. யாருக்கெல்லாம் அந்த தேஜாவு இந்த பர்டிகுலர் ஃபைனலில் பார்க்கும்போது தேஜாவு மாதிரி இருந்ததோ கண்டிப்பாக மென்ஷன் பண்ணுங்க. எஸ், 2 விக்கெட்டு போலிங்கில், அது மட்டும் இல்லாமல் 87 ரன்ஸ். என்ன நாக்கு, அந்த 87 ரன்ஸும் இல்லை, அவ்வளோ ஒரு கம்போஸராக நாங்கள் ஓப்பனிங்கில் இறங்கி ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. பட் அவங்க மட்டும் இல்லை, இட்ஸ் எ டீம் எஃபோர்ட், நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி. பட் என்ன தான் நீங்கள் இவங்களோட நேம்லாம் சொன்னாலும் முன்னொரு காலத்தில் எஸ் எனக்கு 90s கிட்டாக அடிக்கடிக்கு காதில் விழுந்த நேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மித்தாலி ராஜ், அப்புறம் ஜுலான் கோஸ்வாமி. இது வந்து எழுதி வச்சுட்டு படிக்கல, உண்மையாலுமே மித்தாலி ராஜ் அப்படின்ற பேர் எல்லாருக்குமே காதில் விழுந்திருக்கும். ஸோ இவங்க போட்ட அடித்தளம் இவங்கெல்லாம் இல்லை நம்மளுக்கு தெரியவே தெரியல. 1992 2022 வரைக்கும் கிரிக்கெட் விளையாடிருக்காங்க கோஸ்வாமி. 30 வருஷம் அவங்களோட பவுலிங் ஆக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு உமன்ஸ் கிரிக்கெட்டுக்கு எவ்வளோ ஹர்டில்ஸ் இருக்குன்றது எல்லாருக்குமே தெரியுங்க. ஜஸ்ட் லைக் தட் ஒரு உமன்ஸ் கிரிக்கெட் அப்படின்னு நம்ம சொல்லிடவே முடியாது. தே ஹாவ் அ மென்சஸ் பெயின், தே ஹாவ் அ மேரேஜ் சர்க்கிள், தே ஹாவ் அ சொசைட்டி ப்ரெஷர்,
தே ஹாவ் அ பாலிடிக்ஸ், தே ஹாவ் அ பிரெக்னன்சி ரிலேட்டட் இஷ்யூஸ். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். அதெல்லாம் பிரேக் பண்ணிட்டு ஒருத்தங்க ஒரு ஸ்போர்ட்ல ஒரு அத்லட்டா சாதிக்கிறது அப்படின்றது இந்தியா மாதிரி கண்ட்ரியில் ஈஸியான விஷயம் கிடையாது. பட் அது இப்போ வந்து ரொம்ப ரொம்ப சாதாரணமாக சாத்தியக்கூறுகள் ஆகுதுன்னா அதுக்கு நம்மளோட எவல்யூஷன், நம்ம தலைமுறைக்கு கொடுக்குற ரெஸ்பெக்ட் அப்படின்னு தான் காரணம். ஸோ இதெல்லாம் கண்டிப்பாக நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணி தான் ஆகணும். அது மட்டும் இல்லாமல் சில பேர்லாம் நான் பார்த்தேங்க, ரொம்ப ஒஸ்ட்டு பேட் கமெண்ட்ஸ் கொடுக்குறாங்க. பேட் கமெண்ட்ஸ் உங்கள் வீட்டு பெண்கள், உங்கள் வீட்டில் இருக்கவங்ககிட்ட வந்து பேசுவீங்களா? அந்த மாதிரி ஒரு இந்தியாவை ரெப்ரசன்ட் பண்ணி ஒரு உமன் பிளேயர் போகிறாங்க, அவங்கள வந்து நீங்கள் வந்து இந்த கலரில் இருக்கீங்க, உங்களோட பாடி ஷேமிங்கு, அதுக்கப்புறம் வந்து இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் பேசியிருக்காங்க. நான் நிறைய இதுலலாம் பார்த்தேன், பேஜஸ்லலாம், எதுக்கு இவங்கெல்லாம் விளையாடணும் அப்படின்ற மாதிரிலாம் பேசுகிறாங்க. ஸோ ஒரே ஒரு விஷயந்தான், அத்லட்டிக் ஃபிசிக் அப்படின்றது என்னன்னு தெரியாமல் யாருமே பேசக்கூடாது. ஒரு அத்லட்டாக இருக்கவன் எந்த ஒரு, அதாவது காஸ்மெட்டிக்ஸ் இல்லை ஒரு பயங்கரமாக வந்து நம்மளை காமிச்சிக்கணும்னு மென்ஷனே பண்ண மாட்டான், இல்லை மெயின்டைனே பண்ண மாட்டான். அவனுக்கு தேவை அந்த மேட்ச் ஃபிசிக்கு. மேட்ச் விளையாடுறதுக்கு என்ன மாதிரி ஃபிசிக் இருக்குது, ஸோ அதில் அவங்க ஃபிட்டாக இருக்காங்களா, அது போதும். இதெல்லாம் வந்து தெரியாத, பேசிக்ஸ் எல்லாம் தெரியாதவங்க தான் நிறைய பேர் வந்து இவங்க தான் வந்து நிறைய பேரை டிஸ்கரேஜ் பண்ணுற மாதிரி கமெண்ட்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இக்னோர் த நெகட்டிவிட்டி அப்படின்ற மாதிரி தான் இவங்களெல்லாம் இக்னோர் பண்ணிட்டு போயிடணும். ஸோ இப்போது நம்ம ஃபைனல்குள்ளே போகிறோம். என்னடா ஃபைனல்குள்ளே வந்துட்டிங்களா அப்படின்னு கேட்கும்போது எனக்கு ஒரு ட்ராமா இருந்ததுங்க. நவம்பர் 19, 2023 லைட்டாக பக்குன்னு இருந்தது. நவம்பர் வந்து ஒரு டிசாஸ்டர் நவம்பராக இருக்கக்கூடாது, என்னாலலாம் இன்னொரு ஹார்ட் பிரேக் தாங்க முடியாது அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேர் இருந்தாங்க. அதாவது இந்தியன் மென்ஸ் கிரிக்கெட்டுக்கும் சரி, உமன்ஸ் கிரிக்கெட்டுக்கும் சரி, நேற்றுக்கு நடந்த சண்டே நடந்த மேட்ச்சில் பெருசாக, அதாவது அவங்களாவது அட்லீஸ்ட் ஓகே. பட் ஆனால் இந்த ஃபைனலில் வந்து டாஸ் தோற்றோம் அப்படின்னா, மழை வேறு பெஞ்சிருக்கு, டிலேட் டாஸு, நிறைய கண்டிஷன்ஸ் அதுக்கேற்ற மாதிரி மாறும். ஸோ அதெல்லாம் இருக்கும்போது டாஸை தோற்றாங்க. சவுத் ஆஃப்ரிக்கா நாங்கள் போலிங் போடுறோன்னாங்க. பட் இந்தியா வேறு வெரி கான்ஃபிடென்ட், நல்லா ஆடுவோம், பயங்கரமாக ஆடுவோம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஒரு விஷயம் பண்ணாங்க, விக்கெட்டை விடாமல் ஆடணுன்றதுல ரொம்ப ரொம்ப தெளிவாக அழகாக இருந்தாங்க. ஸோ அதோட ஒரு எஃபெக்டாக வந்து யார் ஷிஃபாலி வர்மாவும் ஸ்மிருதி மந்தனாவும் ரொம்ப கம்போஸ்டாக எதுவுமே பண்ண முடியல, அவங்கள வந்து விக்கெட்டே எடுக்க முடியல அப்படின்ற மாதிரி நின்றுட்டாங்க. ஸோ ஆனால் இந்த ஒரு ஃபைனல் நடக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஸ்ரீலங்கா, பாகிஸ்தான் கூட ஜெயிச்சிருக்கோம். பட் சவுத் ஆஃப்ரிக்கா, ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து கூட தோற்றுருக்கோம். இந்த 3 தோல்வியை தொடர்ந்து நம்ம ஜெயிச்சே ஆகணும், ஜெயிச்சாதான் செமிஸ்குள்ளே போக முடியும் அப்படின்னு சொல்லி நியூசிலாந்து அடித்தோம். ஓகேங்களா, அது ஒரு பயங்கரமான வின். அதில் ஸ்மிருதி மந்தனா சூப்பராக ஆடிருப்பாங்க, இந்தியா 350+ அடிச்சிருக்கோம், இதெல்லாம் பயங்கரமாக நடக்கும். அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியாவை அடித்தோம் பாருங்க, அங்கே வந்து லிட்டரலாக நம்ம ஜெயிச்சிட்டோம். ஏன்னா ஐசிசி அண்ட் ஆசிஸ் ரொம்ப ரொம்ப ஃப்ரெண்டுங்க, ரொம்ப ரொம்ப திக் ஃப்ரெண்ட்ஸு. அவங்கள வந்து பிரேக் பண்ணிட்டோம். அது செமிஸாக இருக்கட்டும், குவார்டர் ஃபைனலாக இருக்கட்டும், எனக்கு அப்பயே தெரிஞ்சு போச்சு. ஏன்னா 2011 ஆசிஸ் ஞாபகம் இருக்கா, ஆசிஸ் அவங்கள வந்து நம்ம செமிஸில் அடித்தோம், பாதி கப்பில் கை வச்சிட்டாங்க, அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி இருந்தது செமிஸில் நம்ம ஜெயிக்கும்போது. பட் எல்லாரோட ஃபோக்கஸ்டும் செமிஸ் ஜெயிச்சுட்டா ஃபைனல் ஜெயிக்கணும், இல்லைனா அது நம்மளுக்கு ஹார்ட் பிரேக் தான், பல வருஷம் ட்ராமாவாக இருக்கும். அதுதான் நவம்பர் 2023 மென்ஸ் கிரிக்கெட்டுக்கு நடந்தது. ரோஹித் சர்மா அங்கே வந்த போதில் அவரே அந்த கப்பை வின் பண்ண மாதிரி ஒரு உணர்வு இருந்தது பார்த்தீங்களா, அதெல்லாம் அதில் ரெசம்பிள் ஆச்சு. ஸோ அதுக்கப்புறம் இந்தியா எப்படி ஆடினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்மிருதியாக இருக்கட்டும், ஷிஃபாலி வர்மா இருக்கட்டும், அப்புறம் ஜெமிமா, அப்புறம் வந்து கேப்டன் கவுர், அப்புறம் தீப்தி சர்மாங்க, இவங்களோட நாக் அண்ட் போலிங்கை பற்றி சொல்லி ஆகணுங்க. ஒரு ஆல்ரவுண்டர் பயங்கரமாக பண்ணுறாங்க. ஆக்சுவலாக 58 பால்ஸு முடிஞ்சால் என்னை விக்கெட் எடுத்துக்கோ, நான் இந்தியாவுக்காக இங்கே நிற்பேன், என்னை விக்கெட்டே எடுக்க முடியாது, நான் ரொம்ப ரொம்ப காமாக இருக்கேன், ரொம்ப ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருக்கேன். அந்த 58ல் அவுட் ஆகும்போது கூட இல்லை, அவங்க வந்து லாஸ்ட் டைமில் ஏதாவது நம்ம ஷார்ட்ஸ் ட்ரை பண்ணி டார்கெட்டை ஏற்றணுன்றதை ட்ரை பண்ணாங்க தவிர பெருசாலாம் எதுவும் தேவையில்லாமலாம் பண்ணல. ஸோ ஹேட்ஸ் ஆஃப் டு தீப்தி சர்மா. அப்புறம் வந்து அமன்ஜோத், அப்புறம் ரிச்சா கோஷை பற்றி தனியாக ஒரு செப்பரேட் டாபிக்கே பேசலாங்க. அவங்க வரும்போது எப்படி தெரியுமா இருந்தது, நிறைய கமெண்டேட்டர்ஸ்லாம் சொல்லிகிட்டே இருந்தாங்க, அவங்க வந்து பாருங்களேன் என்ன அடிக்க போகிறாங்க அப்படின்னு. எக்ஸ்ட்ரா கவர் மேலே 6 தூக்கி கிண்டி 4 விடுறாங்க. எனக்கு என்னமோ சூரியகுமார் யாதவ், எம்எஸ்டி, ரோஹித் சர்மாவெல்லாம் கலந்து ஒரு கம்போஸ்டான ஒரு ஆளை பார்த்த மாதிரி இருந்தது. ஏன்னா ஒரு உமன் கிரிக்கெட்டில் வந்து பவர் ஜென்ரேட் பண்ணுறதுன்ற ஈஸியான விஷயம் இல்லை. இட் டேக்ஸ் ப்ராக்டிஸ், இயர்ஸ் ஆஃப் ப்ராக்டிஸ். அது அவங்க ரொம்ப கம்போஸ்டாக ஈஸியாக பண்ணாங்க. ஸோ அவங்களோட பங்கும் ஒரு மிகப்பெரிய பங்கு தான். டார்கெட்டை நோக்கி சவுத் ஆஃப்ரிக்கா இறங்கினாங்க. எல்லாருக்குமே தெரியும் எந்த அளவுக்கு அவங்க வந்து
ஆடி இதுக்கு முன்னாடி இந்தியாவை 250 ரன்ல 7 விக்கெட் வித்தியாசத்தில் வின் பண்ண 3 விக்கெட் வித்தியாசத்தில் வந்து வின் பண்ணாங்க இதுக்கு முன்னாடி நடந்த லீக் ஸ்டேஜ் மேட்சஸில். ஸோ எல்லாருக்கும் பயம் என்னன்னா ஒரு 2 விக்கெட்டு லாரா இவங்க, அதுக்கப்புறம் டக்சன், அப்புறம் ஓப்பனிங்கில் இன்னொருத்தர் பேர். நான் வந்து உண்மையாக சொல்கிறேன், சவுத் ஆஃப்ரிக்கா உமன் பிளேயர்ஸோட நேம் வந்து ஃபெமிலியராக கிடையாது. ஏன்னா இப்போ இந்தியன் பிளேயர்ஸோட நேம் வந்து எனக்கு நிறைய தெரியும், பட் எல்லாருக்குமே அதுதான். ஸோ அப்படி பார்க்கும்போது லாரா ரொம்ப ரொம்ப கம்போஸ்டாக இருந்தாங்க, அவங்களால எதுவுமே பண்ண முடியாதுன்ற மாதிரி இருந்தாங்க. கடைசியாக அவங்களோட விக்கெட்டை எடுத்த பிறகு எனக்கு வந்து ஒரு தேஜாவு ஓடிச்சிங்க. சூரியகுமார் யாதவ் அந்த இடத்துல மில்லரோட கேட்சு, இந்த இடத்துல வந்து லாராவோட கேட்சு யார் பார்த்தீங்கன்னா அமன்ஜோத் பிடிக்கிறாங்க. பிடிக்கும்போது அப்பாடா மேட்ச் நம்ம கையில், அது ஒரு கையில் பட்டு இப்படி எகிரிச்சு பாருங்க. அப்போ ஐயோ அப்படின்றதுக்குள்ள அப்படியே எக்ஸாக்டாக ஸ்கை கேச்சஸ் வின் மேட்சஸ் அப்படின்றத சூப்பராக அந்த இடத்துல காமிச்சிருப்பாங்க. அதுதாங்க உண்மை. நீங்கள் பண்ணுற ஒரு விஷயத்த கரெக்டாகவும் ஃபோக்கஸ்டாகவும் பண்ணிங்கன்னா இந்த அந்த ஒரு ஜெயிக்கிறது அப்படின்றது உங்களுக்கு டிஃபால்ட்டாக அது இந்த யூனிவர்ஸ் வந்து தந்துடும். அப்பாடா நவம்பரோட நம்மளோட அந்த கப்பில் ட்ராட்டு, அந்த ஒரு கப்பு வின் பண்ணுறதுல ஒரு ட்ராட் உருவாச்சுங்க. ஏன்னா நவம்பரில் ஃபைனல்ஸ் வந்ததுன்னா இந்த ஒரு மேட்சும் தோத்துட்டோன்னு வச்சுங்க, இது பல யுகங்களுக்கு பேசப்படும். இன்ஃபேக்ட் யூடியூப் இல்லை நம்மளெல்லாம் தாண்டி ஒரு ஜென்ரேஷன் வந்தால் கூட இல்லை, நவம்பரில் தோக்க ஆரம்பித்தாங்கப்பா 2023. அதுக்கப்புறம் இந்தியா ஜெயிக்கவே இல்லை அப்படின்றது தான். ஸோ ஒரு முக்கியமான ஃபேக்டை சொல்லிக்கிறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நவம்பர் 2023 நம்ம ஃபைனலை தோத்ததுக்கு அப்புறம் இது வரைக்கும் ஒரே ஒரு ஐசிசி ஈவெண்ட்டை கூட நம்ம தோக்கலை. எஸ், தட் இஸ் இந்தியா மென்ஸ் கிரிக்கெட் அண்ட் உமன்ஸ் கிரிக்கெட். எல்லா இடத்துலையும் பிரித்து மேஞ்சிருக்கும். ஐசிசி சாம்பியன்ஸ் ட்ராஃபியாக இருக்கட்டும், T20 வேர்ல்டு கப்பாக இருக்கட்டும், இப்போ நடந்த உமன்ஸ் கிரிக்கெட் வேர்ல்டு கப்பாக இருக்கட்டும், ஏஷியா கப்பாக இருக்கட்டும், எல்லாத்தையும் அடித்து நொறுக்கி கப்பை அப்படியே அள்ளி வச்சுட்டு இருக்குங்க. ஸோ இன்னும் நம்ம நிறைய சொல்லிகிட்டே போகலாம், பட் கொஞ்சம் கிரிக்கெட்டுன்னு 90s கிட்டாக நான் ரொம்ப எமோஷனாக பேசிகிட்டே இருப்பேன். ஸோ ஃபைனலாக ஒரே ஒரு டேக்அவே தான், எல்லாரையும் கிரிக்கெட் அனுப்புங்க, விளையாடட்டும். நம்ம பசங்களாக இருக்கட்டும் பொண்ணுங்களாக இருக்கட்டும் அனுப்புங்க. பாலிடிக்ஸ் பிரச்சனை எல்லாத்தையும் இருக்குங்க, எல்லாத்தையும் அவங்கள நீங்கள் விட்டிங்கன்னா அவங்களே அவுட் கம் பண்ணி அவங்களே அதை அவுட் பிரேக் பண்ணி எல்லாத்தையும் வந்துடுவாங்க. ஸோ ஃபைனலாக ஒரே ஒரு விஷயந்தான், ஐசிசி கொடுத்த காசு எவ்வளோ தெரியுமா? இந்த ஒரு பர்டிகுலர் வேர்ல்டு கப் வின்னர்ஸ்க்கு 40 கோடி. இந்தியன் பிசிசிஐ கொடுத்த காசு எவ்வளோ தெரியுமா? 50 கோடி. அது மட்டும் இல்லாமல் ஸ்பான்சர்ஷிப் அதர எல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட 120 crores 130 crores வரைக்கும் இந்த 15 players ப்ளஸ் கோச்சஸ் ப்ளஸ் க்ரூ எல்லாருமே வந்து சேர்த்து வாங்குவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நாட் அபவுட் மேட்சஸ், எல்லாரும் எதுக்கு உழைக்கிறாங்க? நம்ம சம்பாதிக்கணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக. ஸோ நாட் ஒன்லி மேட்ச் ஸ்போர்ட்டு, நம்மளுக்கு இனி ஃபியூச்சரில் இந்தியன் உமன்ஸ் கிரிக்கெட் டீம் வளரும்போது அதுக்கான பேமெண்ட்டும் இந்தியன் மென்ஸ் கிரிக்கெட்டுக்கு ஈக்குவலாக ஆல்ரெடி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதையுமே கருத்தில் கொண்டு செயல்படுங்க. ஸோ ஒரே ஒரு அவுட்ரோ இதில் வந்து லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், உங்கள் வீட்டு பிள்ளைகளை சப்போஸ் கிரிக்கெட்டில் இல்லை வேறு ஏதாவது ஸ்போர்ட்டில் இருக்கா, கண்டிப்பாக என்கரேஜ் பண்ணி மேலே தூக்கிட்டு வாங்க. ஸோ நீங்கள் இந்த வேர்ல்டு கப் வின்னிங் மூமெண்ட்டை எங்கேருந்து பார்த்தீங்க, எப்படி பார்த்தீங்க, இல்லை இதுலேருந்து நீங்கள் என்ன வந்து ஒரு அவுட்கம் எடுத்துக்கிட்டீங்க, இல்லை ஏதாவது டேக் அவே எடுத்துக்கிட்டீங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ திஸ் விஜய் கார்த்திக் சைனிங் ஆஃப். டாடா பாபாய், சி யூ. தண்ணியை கம்மியாக யூஸ் பண்ணுங்கள், பிளாஸ்டிக் யூஸ் பண்ணுங்க. பாபாய்.